உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தாமினி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. ராதாவை என்ன பண்ண சொல்லு. அம்மா, நான் எதுவுமே பண்ணல. எனக்கு நிஜமா தெரியாது. பொய் சொல்லாத தாமினி. ராதா உன்னை பார்க்க தான் வந்தா. அதுக்கப்புறமா ஆபீஸ்ல யாருமே அவளை பார்க்கவே இல்லை. நான் அவளுக்கு போன் பண்ணும்போது முதல்ல அவளோட போன் பிஸின்னு தான் வந்தது. அதுக்கப்புறம் அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் உன்னை அவளுக்கு போன் பண்ணுன்னு சொன்னப்போ உன்னோட முகத்துல தெரிஞ்ச பயத்தை நான் ரொம்ப நல்லாவே பார்த்தேன். அம்மா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? ஆமா, ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ராதாவுக்கு கெடுதல் நினைக்கிறவன்னா அது நீ ஒருத்தி மட்டும்தான். எத்தனையோ முறை நீ அதுக்கு முயற்சியும் பண்ணிருக்க. எனக்கு உன்னை பத்தி இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும். நீ மோகன் அடையறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவ. இத பாரு, ஏதாவது சொல்லி மழுப்பலான்னு நினைக்காத. ராதாவை என்ன பண்ணுங்கிற உண்மையை சொல்லிடு. சொல்லு. அது என்னோட முட்டி பயங்கரமா வலிக்குதுப்பா. அதனாலதான் கொஞ்சம் உடற்பயிற்சி பண்றேன். வெளியில வெயில் அதிகமா இருக்குல்ல. ராத்திரியில வெயிலா? ராத்திரி ஆயிடுச்சா? அதானே எப்படி அடிக்கும்? பதில தேடுறீங்களோ? நீங்க கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நான் குஷியோட போனை தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ மோகன், என்னத்தப்பா சொல்றது? என்னோட 2 முட்டியும் பயங்கரமா வலிக்குது. அந்த முட்டியில இருக்க எலும்பெல்லாம் இறுக்கமா பிடிச்சிருக்குப்பா. என்னால இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்தே வைக்க முடியாது. அது முட்டியா இல்ல தயிரா? புடிச்சுக்கிச்சுங்கிறீங்க. இந்த வயசுல நான் என்னத்தப்பா சொல்லுவேன்? எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த காவிரி அத்தா எங்க போனாங்க? அசையவே முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப பாம்பு டான்ஸ் ஆடுறீங்களா? அட என்னப்பா நான் சொல்றது, வயசாயிடுச்சு, வலி வேற இருக்கு. அதனால என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியலப்பா. அதனாலதான் அப்படியே உட்காந்தனா இப்ப இடுப்பும் வலிக்குது. கொஞ்சம் உங்க விளையாட்டை நிறுத்துறீங்களா? நான் போன் பண்ண ஒரு ராதாவுக்கு. நீ பண்ணிக்கோ ஏன்பா. நீங்க என்னோட போனை திருட முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? அடக்கடவுளே, இந்த வயசானவ மேல எவ்வளவு பெரிய பழிய தூக்கி போடுறா இவ. அப்ப குஷியோட போன் உங்க கையில என்ன பண்ணுது? மேல எழுந்துக்கிறீங்களா? எழுந்துக்க முடியல, கொஞ்சம் கை குடுக்குறியா? பாத்து மெதுவா. அப்பாடா. அது என்னோட போனு ரொம்ப பழசாயிடுச்சு. நான் வரும்போது நீ குஷி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் அங்க நின்னு கேட்டேன்ப்பா. இந்த வயசுல குழந்தைங்க அதிகமா போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு நீ அவகிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல. அதுக்கப்புறம் இந்த போனை வேற நீ அப்படியே தூக்கி போட்டல.
அதுக்கப்புறம் எனக்கும் ஃபோன் தேவைப்பட்டுதா, அதனாலதான் இந்த போன் அப்படியே எடுத்து என் சிம்ம போட்டுக்கலான்னு பார்த்தேன். எதுக்கு தூக்கி போடணும்? புடுங்கிட்டா? புது போன் வேணுமா உங்களுக்கு? போய் வாங்கிக்கோங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, எப்படி முடியும்? ராதாவோட மிஸ்டு கால்ஸ். குஷி, நீ ராதாவுக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரம். இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆவான்னு சொல்றதுக்காக தான் அவ நிச்சயமா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அந்த சூனியக்காரி போன் எடுக்க கூடாது. அப்படி எடுத்துட்டானா எல்லா பிளானும் வீணா போயிடுமே. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஸ்விட்ச் ஆஃப். ராதா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ராதா அவ போனை எப்பவுமே ஆஃப் பண்ண மாட்டாளே. இன்ஃபேக்ட் அவ போன் எப்பவுமே ஃபுல் சார்ஜ்ல இருக்கும். அடக்கடவுளே, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மோகன், ராதா முதல்ல உன்கிட்ட பேசணும்னு ஃபோன் பண்ண, ஆனா இப்ப அவ போனை ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ராதா ஏதாவது பிரச்சனையில இருக்காளோ? அந்த அந்த தாமினியை நம்பவே முடியாது. என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, நீங்க தான் இந்த உலகத்துல எல்லாரையும் அவங்க கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறீங்கல்ல. அப்புறம் இப்போ என்னையும் இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துங்க. எப்படியாவது வழி காட்டுங்க. தாமினி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ராதாவை நீ என்ன பண்ணங்கிற உண்மையை சொல்லிடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.